السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குடிபானங்களை குடிப்பதை கையாண்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தக்கூடிய விஷயத்திலே, குடிபானங்களை குடிக்கக்கூடிய விஷயத்திலே உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த பானங்களை அதிகமாக விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. சில வேளைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் பாலை தூய்மையாக எந்த கலப்படமும் செய்யாமல், எதையும் அதனுடன் கலக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலிலே தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதை குடிக்கக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உணவிலையும் குடிபானத்திலையும் மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் பால்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பாலை அருந்தக்கூடிய நேரத்திலே, பால் அருந்தியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இறைவா, இந்த விஷயத்திலே நீ பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவாயாக என்று அந்த பாலுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதற்கு பிறகு அதன் மேல் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஃபீத் என்று சொல்லக்கூடிய திராட்சை சாறு தயார் செய்து வைக்கப்படும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி ஊற வைத்த அந்த திராட்சை, ஊற வைத்த அந்த தண்ணீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்கள் என்ன செய்வாங்க, அதை குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது கெட்டு போகும், அது மதுவாக மாறக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொன்னால், அது கெட்டுப்போகும் என்று சொன்னால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பதாக இருந்தால், தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தவாறே என்ன செய்வார்கள், குடிக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. நின்று கொண்டு குடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே நின்று குடித்திருக்கிறார்கள். அதற்கு மக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறையும் சரியானதுதான் என்பதை உணர்த்துவதற்காக செய்தார்கள் என்றும், இல்லை குறிப்பிட்ட நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பதையும், அதே போன்று சில இக்கட்டான சூழ்நிலைகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றும் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒன்றை குடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரே முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்கக்கூடிய பழக்கம் ரசூலுல்லாஹ்விட்ட கிடையாது. என்ன செய்வாங்கன்னா 3 முறை என்ன செய்வார்கள், குடிக்கக்கூடிய பழக்கம், விட்டு விட்டு குடிக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கிறது. ஒவ்வொரு முறை குடிக்கக்கூடிய நேரத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் குடித்த பாத்திரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சு விடக்கூடியவர்களாக இருந்ததில்லை. அப்படி மூச்சு விடாதீர்கள் என்று சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைந்த பாத்திரத்தில் நீர் அருந்துவது, அதே போன்று உடைந்த கோப்பையில் நீர் அருந்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அதே போன்று பொதுவாக வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரத்தில் வாய் வைத்து நீர் அருந்துவதையும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒன்றை குடிப்பார்களேயானால் பிஸ்மில்லா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பார்கள். அதனை குடித்து முடிந்ததும் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் உணவு உண்டதற்கு பிறகு, அதே போன்று உணவை அதாவது பானத்தை குடித்ததற்கு பிறகு அல்லாஹுவை புகழக்கூடிய அடியாரை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நமக்கு அறிவுரை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உவர்ப்பில்லாத நல்ல நீர் அவர்களுக்காக எடுத்து வைக்கப்படும். அந்த நீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே குடிப்பதற்காகவும் என்ன செய்வார்கள், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஏதேனும் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்துவிட்டு மீதம் இருக்கின்றவற்றை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே வலது பக்கத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். அவ்வாறு வலது பக்கத்தை விட இடது பக்கத்திலே இருக்கக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய மனிதராக இருந்தால் அந்த இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள், இல்லை என்று சொன்னால் அதிலே ஒரு கயிறு போட்டு நல்ல என்ன செய்ய கெட்டி இறுக்கமாக வையுங்கள், இல்லை என்று சொன்னால் ஒரு குச்சியையாவது அதில் என்ன செய்ய போட்டு வையுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடிய நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துக்கம் துயரங்கள் ஏற்பட்டால் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கம் ஏற்படக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸபஅ வ ரப்புல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துக்கம் ஏற்படக்கூடிய கவலை தரக்கூடிய சம்பவங்கள் ஏதும் ஏற்பட்டால் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகல்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் وأصلح لي شأني كله لا إله إلا أنت என்று சொல்லி என்ன செய்வார்கள், துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இறைவா, உன்னுடைய அருளை நான் விரும்புகிறேன், அதனால் ஒரு நொடி பொழுதும் என் காரியங்களினுடைய பொறுப்பை நான் என்னிடத்தில் சாட்டிவிடக்கூடியவனாக நீ ஆகிவிடாதே, மேலும் என்னுடைய எல்லா சகல காரியங்களையும் எனக்கு நீ நேராக்கி தருவாயாக, சீர்படுத்தி தருவாயாக, உன்னையன்றி வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் அச்சம் ஏற்படக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதனையில் இருந்தும் அடியார்கள் அவனுடைய படைப்புகளுடைய தீங்குகளில் இருந்தும் ஷைத்தானினுடைய தீமைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயரத்திற்கு உள்ளாகக்கூடிய நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும்
நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்க நேரங்களை, துயரங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.